ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா, அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு, அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம். சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள். கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும், சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும், செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும், புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும், குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும், சுக்கிர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும், சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது. இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது. இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும், ராகு கேது பயிற்சி. அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த 2.5 வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு. எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆயிரும். ஆனால் மற்ற 7 கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு. ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லை. பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதற்கு பெயர் தான் பயிற்சி. அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு. அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு, அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 4 கிரகங்கள். அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான். 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார். அதிகம் அவர் தான். அப்புறம் ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை, ப்ரெஸ், மீடியா, கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம். இப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்தனால் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கிறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான், அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார். அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே. அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு, இந்த 2.5 வருஷம் கழிச்சு தான். இப்போ இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது, என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும், கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு நேயர்களே, நாம் பார்க்கறது அப்படிங்கிறது இது பொதுப்படையான ஒரு பலன் தான். இதுவே தான் நமக்குங்கிறது முடிவு பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மேஷராசின்னு எடுத்துட்டால் அதில் நீங்கள் மட்டும் பிறக்க கிடையாது. உங்களை மாதிரி பல கோடி பேர் லோகத்தில் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் இது ஜென்ரலான பலன் தான். அது போக அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக கணிக்கப்பட்ட நம்ம ஜாதகம் தான் நமக்கு 100க்கு 100% நமக்கு நன்மையை தரும். நம்ம என்ன தொழில் பண்ணலாம், என்ன படிக்கலாம், எப்போ இது பண்ணலாங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான காம்பவுண்டு மாதிரி, அது சொந்த வீடு மாதிரி.
அப்படி சொந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம ஒரு முக்கியமான முடிவுகளும் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அப்படி சொந்த ஜாதகம் அப்படின்னு பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது 9865098370 அப்படிங்கிற எண் அதில் ஸ்க்ராலிங் ஆகும். அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முழுமையான சொந்த ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக கணித்து பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ள கூறிக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளையும் நம்ம விரிவான பலன்களை காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025 அன்றைய தினம் சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனராசியான உங்கள் ராசிக்கே வரார். பெயர்ச்சியாய், அதாவது மார்ச் 29 பங்குனி 15 சனிக்கிழமை அன்னைக்கு பெயர்ச்சியாகி மீனத்தில் வந்து உட்கார்றார். மீனத்தில் உட்காரும் பொழுது நம்ம தலைமையிலே வந்து உட்கார்ற மாதிரி ஜென்மச்சனின்னு பேர். ஜென்மச்சனி அப்படிங்கிறது படாத பாடு படுத்தும். நன்மைங்கிறதெல்லாம் சுத்தமாக ஒரு நகை கெல்லளவு கூட சொல்ல முடியாது. பலவிதமான துன்பங்கள். கடந்த 2.5 வருஷமாகவே 7.5 சனியில் 12ஆம் இடத்துல விரயச்சனியில் பலவிதமான தொலைச்சிருப்பீங்க, விரயம் பண்ணியிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. இப்போ இருக்கிறது இன்னும் மோசம். ஜென்மச்சனி உங்கள் ராசியிலே கொண்டு அன்றைய தினம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய செயல்பாடுகளையும் பேச்சையும் எண்ணங்களையும் அவர் கண்ட்ரோலில் வச்சுப்பார். நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பில்லை, கஷ்டங்கள் தான். இப்போ என்ன ஆகுதுன்னா புத்திரன், பசுக்கள், சிநேகிதர்கள் இவற்றுக்கு நாசம். தன்னுடைய வாரிசுகள், வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய், பன்னி, பூனை, பசுமாடுகள், கால்நடைகள் இழப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார். வியாதி உண்டாகுது, சோகங்கள் அதிகரிக்குது, சோகம் அதிக அளவில் ஏற்படுது. 10 நாள் தீட்டு. 10 நாள் தீட்டுனா தாயாதிகள், பங்காளிகள், உறவினர்கள் அவங்க போனால் தான் 10 நாள் தீட்டு. யாரோ ஒருத்தர் தாயார் தகப்பனார் முதல் கொண்டு வச்சுக்கலாம். இழக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு. ஜென்மச்சனி சாதாரணமல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வேணாலும் பண்ணும். பந்து வேலையாட்கள் மூலம் துக்கம். நம்மள்ட்ட வேலை செய்கிறவன், ஏவல் ஆட்கள், நமக்கு கீழே இருக்கிறவன், இவனே நம்மளை வந்து பற்ற வைப்பான். அவனால் நமக்கு கெட்ட பேர் ஏற்படும். சரீர பீடை உண்டாகும். உடல் நலத்தில் பீடை, வியாதி, சொறி, சிரங்கு, கட்டி, அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளங்கள், மனக்கவலைகள், நம்பி ஏமாறுதல், இதெல்லாம் நடக்கும். ஸ்திரீகளாலும் புத்திரர்களாலும் விடுபட்டவன், மனைவி, குழந்தைகள் விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. தனியில் வாழணும், தனிமையில் இருக்கணும், அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். தாழ்மையான நடத்தை உள்ளவனாக மாறிடுவான். கெட்ட குணங்கள், கெட்ட சுபாவம், கெட்ட நடத்தை, கெட்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். பரிதாபகரமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிருவானா. எல்லோரும் பார்த்து எப்படி இருந்தும் இப்படி ஆயிட்டானே, ஐயோ பாவம், சொன்னால் கேட்கலையே. அது அவனுடைய இது இல்லை. ஜென்மச்சனி வந்தால் யாராக இருந்தாலும் அப்படித்தான். பரிதாபகரமான ஒரு சூழல், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகிறது. தேவையில்லாத பயத்தை அடைவான். எதுக்கெடுத்தாலும் பயம், தேவையில்லாத பயத்தை அடைகிறது. மரியாதை கெடும். இருக்கிற மரியாதை கெட்டு போயிடும். கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் சேர்த்தி மரியாதையை சம்பாரித்து வச்சிருப்போம், அந்த மரியாதைக்கு கேடு. மன உளைச்சல் அதிகம் ஏற்படும். மன உளைச்சல்னால் யாருக்கிட்டையும் சொல்லக்கூட முடியாத சில பிரச்சனைகள். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தன சனி, அதை விட மோசம் ஜென்மச்சனி. யாரோ சில செயலுக்கு இவர் தண்டனை அனுபவிக்கணும். யாரோ தப்பு பண்ணிடுவாங்க, இவங்கள மாட்டி விட்டுருவாங்க, இவங்க போய் அதை அனுபவிக்கணும். கோர்ட் கேஸ், நீதிமன்றம், சிறை பயம், இதெல்லாம் ஏற்படும். தீராத மனக்கவலை, பணப்பிரச்சனை, சிறிய வியாதி கூட பெருசாக மாறிடுமா. சின்னதாக ஒரு கொப்பளை மாதிரி வரும், அது பெரிய கட்டியாக வாங்கி அறுவை சிகிச்சை பண்ணி அதுக்கு வைத்தியம் பண்ணி, இந்த மாதிரிலாம் சிறு சிறு பிரச்சனைகள் பெரிதாக பூதாகாரமாக மாறும். நீண்ட கால மருத்துவ செலவு பண்ண வேண்டியது வரும். ஏற்கனவே வழக்கு உள்ளவர்களுக்கு இக்காலம் அதிகளவு நஷ்டம், வழக்கில் தோல்வியும் சந்திக்கணுமா. ஏற்கனவே கோர்ட் கேஸ் நீதிமன்றத்தில் தான் போயின்னு இருந்ததுன்னா இந்த டைமில் இன்னும் அதில் செலவு அதிகம் பண்ணி அந்த வழக்கில் ஜெயிக்காமல் தோல்வி, சிறை பயம், ஜெயிலுக்கு போகிறதும் ஆகுமா. கண்டங்கள், தேவையில்லாத கண்டங்கள் உண்டாகும். திடீர் மரண பயம், வாகன விபத்துக்கள், வாகன பழுதுகள்,
வாகன செலவுகள், தண்ட செலவுகள் இதெல்லாம் கொடுப்பார். தேவையில்லாத செலவு. மனக்கவலைகளும் நோய்களும் ஏற்படும். கீழ்நிலையில் உள்ளவர்கள் கூட மதிக்காத ஒரு சூழ்நிலை, யாரும் நம்பாத ஒரு சூழ்நிலை, யாரும் எங்களை நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரம் தான் சொல்ல முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கஷ்டம், உத்தியோகம் வேலை வாய்ப்புகளுக்கு அதில் பிரச்சனை, திருமணம் ஆகாது, திருமணமானாலும் குழந்தை பாக்கியத்திற்கு தாமதம், குடும்ப பிரிவு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, தேவையில்லாத உயிர் பயம், மனோபயம், பதட்டம், சங்கடம், அசிங்கம், அவமானம், கேவலம், கடன் தொல்லைகள், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையுமே வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம் சனி பகவான். உங்களுக்கு தான் அதிகம் இந்த சனி பயிற்சியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மீனராசி தான். ஏன்னு பார்த்தோம்னா ஜென்மச்சனி, ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் ராசியில் தான் வந்து உட்கார்றார், தலைமையில் உட்கார்றார் சனி. இப்போ என்னென்ன பண்ணமோ டெய்லி அமுக்குவார். என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை கஷ்டங்களும் நமக்கு ஏற்படும். இப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. எனவே மீனராசி நேயர்கள் அவசியம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை இந்த பதிவை பார்த்தோன்னே இதில் எங்கள் நம்பர் வரும் 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த சனிப்பெயர்ச்சி மூலம் எப்படி வெளியில் வரலாம், இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், சொந்த ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, இப்படியெல்லாம் பார்த்து அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் பலவிதமான நன்மைகளை அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.